ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெயின்ஸோட ஸ்கோர் கார்டை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து சீனியர் டிக்கெட் எக்ஸாமினராக இருக்கேன். லெவல் 5 போஸ்டிங் இது. ஸோ இந்த லெவல் 5 போஸ்டிங்கில் நான் வந்து எவ்வளோ மார்க் லெவல் 5ல ஸ்கோர் பண்ணேன் அப்படின்றதால எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி நான் இந்த போஸ்டிங் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே தெரியப்படுத்தலாம். உங்களுக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரிலாம் மார்க் எடுத்தால் சேஃபு அப்படின்ட்டு உங்களுக்குமே தோணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வச்சாங்க இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்க்கு 2019 நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ கட் ஆஃப் வச்சாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டிடி ஆகணும், டிக்கெட் எக்ஸாமினர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கீங்க. ஸோ எவ்வளோ மார்க் மெயின்ஸில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து இந்த 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 ஸ்கோர் கார்டிலே வந்து உங்களுக்கு நான் ஸ்கோர் கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லாமல் நடுவில் நிறைய விஷயம் ஆக்சுவலாக சொல்லுவேன். சரிங்களா? ஸோ வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கோர் கார்டு வந்து இப்படி தான் மக்கள் இருக்கும். நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கோர் கார்டு வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அது எல்லாமே வந்து இப்படி தான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளைடு ஆர்ஆர்பி, எந்த எந்த ஆர்ஆர்பி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கே அந்த ஆர்ஆர்பி வந்துடும். சென்னையா, பெங்களூரா, திருவன்றமா. நான் சென்னை அப்ளை பண்ணியிருந்தேன், ஸோ சென்னை. அதே மாதிரி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. இந்த என்டிபிசியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய போஸ்ட் இருக்குது. என்னென்ன இருக்குது? இந்த டிக்கெட் எக்ஸாமினர் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்குது, கூட்ஸ் கார்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஜேடபிள்இ ஜூனியர் ஜேடபிள்ஏ சாரி மக்களே ஜேடபிள்ஏ ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஐசிஎஃப் இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூரில் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜேடபிள்ஏ அங்கேயும் இருக்குது, ஐசிஎஃப்லேயும் இருக்குது. அது போக ட்ரெயின் கிளர்க்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எதை கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம சூஸ் பண்ணதை இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நான் சூஸ் பண்ண ஆர்டரை அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தது இந்த சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், இதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா அதில் தான் வந்து டிக்கெட் எக்ஸாமினருக்கான போஸ்டிங் வந்து வரும். ஸோ அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தேன். ஈவன் லெவல் 6 போஸ்டிங்கெல்லாம் கூட நான் அதுக்கப்புறம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸில் வந்து நமக்கு வந்து டோட்டல் 120 கொஸ்டின்ஸு. இந்த 120 கொஸ்டின்ஸில் வந்து ஆப்டி 35, ரீசனிங் 35, அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸு. மெயின்ஸில் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்னென்னா, நார்மலைசேஷனே பண்ணல மக்களே. ப்ரிலிம்ஸில் வந்து நார்மலைசேஷன் பண்ணாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து இன்கேஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு 5 மார்க் ஏறிச்சு, சில பேருக்கு 7 மார்க் ஏறிச்சு, சில பேருக்கு 8 மார்க் ஏறிச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப நாள் 1 மந்த் கிட்ட நடந்தது. பட் ஆனால் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து சேம் டே தான் வந்து மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணாங்களே. ஸோ இப்போ சென்னையில் வந்து லெவல் 5 இன்னைக்கு நடக்குதுன்னா அன்னைக்கு தான் நார்த் இந்தியாலையும் லெவல் 5 நடக்கும். வேற சவுத்தில் உள்ள வேற ஜோன், பெங்களூர் ஆகட்டும், திருவனந்தபுரம் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் லெவல் 5 அன்னைக்கு தான் நடக்குது. அதே மாதிரி சென்னையில் இன்னைக்கு லெவல் 2 நடக்குதுன்னா நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக அன்னைக்கு தான் லெவல் 2 நடக்குது. ஸோ நிறைய ஷிஃப்ட் நடக்கல. ஸோ அதனால வந்து நார்மலைசேஷன் பண்ணலை மெயின்ஸில். டைரெக்டாக நம்ம என்ன மார்க் ஸ்கோர் பண்ணமோ அதுதான் நம்மளோட மார்க்கே. ஒரு மார்க் கூட ஏறல. ப்ரோ ரேட்டட் மார்க்குன்னு சொல்லி மட்டும் சும்மா ஒரு 0.5 இல்லை 0.8 அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, அவ்வளோதான். எல்லாருக்குமே அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த ப்ரோ ரேட்டட் மார்க்குன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக டோட்டல் 120 கொஸ்டின். அதுக்கப்புறமா வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இக்னோர்டு அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர்ஆர்பி சைட்லேருந்து இந்த கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அந்த ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் நீங்கள் தப்பாக போட்டிருந்தாலும் சரியாக போட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு மார்க் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை கொஸ்டினை தான் அவங்க கணக்கு வச்சுக்கிறாங்க? 119 கொஸ்டினை மட்டும் தான் கணக்கு வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே ஃப்ரீயாக அந்த ஒரு கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நான் வந்து எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன்? 98 கொஸ்டின் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் மக்களே. சரிங்களா? 98 கொஸ்டினில் நான் கரெக்டாக போட்டது வந்து 93 கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த ஒரு கொஸ்டின் இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு கொஸ்டின் வந்து விட்டுடலாம். அப்போ வந்து 97 கொஸ்டின். அந்த 97ல் அப்போ 4 கொஸ்டின் நான் தப்பாக போட்டிருக்கேன்ற மாதிரி கணக்கு வருது. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 0.33 நெகட்டிவ் மார்க். எனக்கு கரெக்டான மார்க் வந்து 93, 120க்கு. பட் ஆனால் நான் 4 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த 4 கொஸ்டினுக்கு 0.33 வந்து கழிக்கணும். சரிங்களா? 0.33 கழிச்சா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 4 கொஸ்டினுக்கு கழிச்சோம்னா ஸோ 91.66 அந்த மாதிரி வருதா? அந்த 91.66 இதுதான் வந்து என்னோட ரா ஸ்கோர். ரா ஸ்கோர்லேருந்து ப்ரோ ரேட்டட் ஸ்கோருன்னு சொல்லி ஒரு 0.8
8 கிட்ட 0.7 சம்திங் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணி என்னோட ஃபைனல் ஸ்கோராக என்ன விட்டுருக்காங்கன்னா 92.43. இதுதான் வந்து என்னோட மெயின்ஸ் மார்க்கு. சரிங்களா? இந்த மெயின்ஸ் மார்க்கை வச்சு நாங்கள் டைப்பிங்க்கு நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங்க்கு நான் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன், டைப்பிங்கும் கிளியர் பண்ணேன். பட் ஆனால் நான் டைப்பிங் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணலை. சரிங்களா? டைப்பிங் போஸ்ட் வந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு. நான் ப்ரிஃபரன்ஸாக வந்து சீனியர் சிசிடிசி இதை தான் வந்து ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சென்னையில் வந்து இந்த சீனியர் சிசிடிசி இந்த டிக்கெட் எக்ஸாமினருக்கான போஸ்டிங்கான கட் ஆஃப் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82.5 சம்திங் வந்தது. அந்த கரெக்டாக அவங்க வைக்கிற கட் ஆஃப் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோன்னா போதும். ஏன்னா இது வந்து நான் சொல்கிறது வந்து ஃபைனலு. ஆக்சுவலாக டைப்பிங்க்கு அப்புறம் ஃபைனலாக டைப்பிங் எல்லாம் முடிச்சு ஃபைனலாக வந்து பேனல் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த பேனலுக்கான கட் ஆஃப் தான் நான் சொல்கிறது 82.5 சம்திங். ஸோ அவ்வளோ எடுத்த எல்லாருமே வந்து போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து அதுக்கப்புறம் என்ன ரீசன்னு தெரில, அதுக்கப்புறம் கட் ஆஃப் அகைன் வந்து கொஞ்சம் குறைச்சாங்க. சரிங்களா? சில பேர் வந்து வேறு போஸ்டிங் போயிருப்பாங்களா, வேறு போஸ்டிங் மாற்றி அலாட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து அகைன் கொஞ்சம் குறைச்சாங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்த கட் ஆஃப் வந்து பேனல் விடும் போது 82.5. ஸோ இந்த மார்க் எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து வேலை கிடச்சிருச்சு. சரிங்களா? ஆனால் பட் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறதால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரைனிங் நம்ம சீக்கிரமாக போவோம். பட் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வரைக்கும் இப்போ லாஸ்ட்டு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் ட்ரைனிங் போயிட்டு இருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு மக்களே. 1 இயர் மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி 8 மாதம் 9 மாதம் கழிச்சு தான் சில பேரெல்லாம் கூப்பிட்டாங்க ட்ரைனிங்க்கு. என்னன்னா அவங்க கரெக்டாக அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு யார் அதிக மார்க் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு 60 பேர் 50 பேராக சொல்லி ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிச்சக்கப்புறமா வந்து நமக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அகைன் ஃபீல்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நம்ம போகிறதால நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே போயிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே போகிறதால என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். நம்ம வந்து நமக்கு பின்னாடி ஜாயின் பண்ணுறவங்களோட நம்ம வந்து சீனியர் ஆயிடுவோம். சரிங்களா? ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மக்களே. ஸோ மேக்ஸிமம் நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்கள். இவ்வளோதான் நம்ம எப்படி சொல்கிறது, கட் ஆஃப் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ப்ரிலிம்ஸில் வந்து ஓகே ஒரு 70 வைப்பாங்க, அப்போ ஒரு 70 எடுத்தால் சேஃபு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளால் மேக்ஸிமம் என்ன முடியும் அப்படின்ற மாதிரி நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம நார்த் இந்தியனுக்குலாம் ஈக்குவலாக வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காதீங்க. நிறைய சோர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ உட்காந்து இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதும் போது நீங்கள் மெயின்ஸுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த லெவலில் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வச்சுருக்கணும். நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் ஜஸ்ட் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மெயின்ஸுக்கு படிப்பேன், அதுக்கப்புறம் படித்தா கூட நீங்கள் கிளியர் ஆகும். நான் கிளியர் ஆகாதுன்னு சொல்ல, பட் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெடி ஆகுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதுதான் என்னோட மெயின்ஸுக்கான ஸ்கோர் கார்டு. வேறு ஏதாவது வீடியோ எது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணுமோ சொல்லுங்கள். இதோ மேலே போட்டிருக்கு பாருங்கள் ஸ்கோர் கார்டு லெவல் 5ன்னு. நம்ம வந்து அடுத்து அது ரிலேட்டடாக வீடியோ வந்து போடலாம். உங்களுக்கு எதை பற்றி வீடியோ வேணுமோ கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி Ratna_Rocks அந்த இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட இன்ஸ்டா ஐடி டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் வைக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே, பை பாய், டேக் கேர்.